ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டின்னருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் செய்கிற மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். பாத்திரத்தில் நிறைய தண்ணி ஊற்றிருக்கிறேன். அதில் கொஞ்சமாக உப்பும் ஒரு ஸ்பூன் எண்ணெயும் விட்டுருக்கேன். நூடுல்ஸ் பாஸ்தாவெல்லாம் வேக வைக்கிற மாதிரி சேமியாவை வடித்து வேக வச்சு எடுக்கணும். அதனால் ஒரு பேக்கெட் 250 கிராம் அளவுக்கு சேமியா எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்க கொதிக்க சேமியா வெந்துடும். சேமியா வெந்துருச்சா என்னென்னு எப்படி செக் பண்ணணும்னா, கொஞ்சமாக கையில் எடுத்து நசுக்கி பார்க்கணும். அது அப்படி நசுங்குச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்புறமா சேமியாவை வடிகட்டிடணும். சேமியா சூடாக இருக்கும். சூடாகவே இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் குக்கிங் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஒன்றோட ஒன்று சேமியா ஒட்டிக்கும். அந்த மாதிரி ஒட்டாமல் உதிரியாக இருக்கணும்டா ஐஸ் வாட்டர் கொஞ்சம் போட்டு சேமியாவை நல்லா அலசி எடுத்துக்கணும். அப்போ தான் அதனுடைய சூடு எல்லாம் போயிடும். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துருக்குறேன். பட்டர் இல்லாட்டி வெறும் எண்ணெய் மட்டுமே சேர்த்துக்குங்க. 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி கடாயில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போய் மணம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு கேரட் 5-6 பீன்ஸ் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதையும் வதங்கிட்டு இருக்கிற வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்த்து நல்லா கேரட்டையும் பீன்ஸையும் வதக்கி எடுத்துக்கலாம். சின்னதாக ஒரு தக்காளி பழமும் இதனோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக மசாலா பவுடர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், மஞ்சள் தூள், கறி மசாலா, இந்த பவுடர்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறேன். எல்லா மசாலா பவுடரையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நம்ம சேர்த்த காய் மசாலா பவுடர் எல்லாமே வேகணும். அதனால் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். எல்லாமே பச்சை வாசனை போய் நல்லா வேகட்டும். வதங்கின மசாலா காய்கறியோட குடமிளகாயும் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். 2 முட்டையை ஆம்லெட் போட்டு 2 சைடும் திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையும் மசாலாஸோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சூப்பராக ஸ்மெல் வருது. இப்போ ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க சேமியாவை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். எல்லா சேமியாவோட ஈவனாக மசாலாஸ் ஒட்டுற மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கலாம். சேமியாவை உடைக்கவே இல்லை. அதனால சேமியா பார்க்குறதுக்கு அப்படி நூடுல்ஸ் மாதிரியே இருக்குது. நான் எடுத்தது மொந்தமான சேமியா, அதனால பார்க்குறதுக்கு லைக் நூடுல்ஸ் மாதிரியே இருந்தது. ஃபைனலாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு பண்ணுற மாதிரி ஸ்பெஷலான டிஃபன் ஐட்டம் ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஃபன். கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.